ஏழு சின்னதுரை, இப்போ சொல்றதுதான் என் சொத்தை எல்லாமே என் பொண்ணுக்கும் என் மாப்பிளைக்கும் தான் நான் எழுதி வைக்க போறேன். ஏம்மா அது எப்படிமா முடியும் உன்னால? நான் இருக்கும் போது எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதி வைப்பேன் நீ சொல்றா? பின்ன என்னல, என்ன ஒருத்தி எங்கிருந்தோ வந்து என்ன உன் பொண்டாட்டியும் உன் அம்மையும் சேர்ந்து 2 பேரும் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் என்ன, இப்ப மட்டும் சொத்துன்னோனே உன் மனசு அப்படி பதறுதோ? அப்ப இத்தனை நாள் சொத்துக்காண்டி மட்டும் தான் என் கூட இருந்தியா நீ? ஏம்மா சின்ன பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா அவளுக்கு போட்ட நகையை தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டு திருடி அதுவும் எடுத்துட்டு போய் வித்தீங்க. அத அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை, சரியா? அதுக்கும் நீ சொல்றதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? என்னல சம்மந்தம் இல்ல உனக்கு? சொல்லு. அவ நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ மாசமா இருக்கும் போது அவளுக்கு 7வது மாசம் வளகாப்புல இருந்து 5வது மாசம் வளகாப்புல இருந்து எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கேன். அவ அம்மா வீட்டு சைட்ல இருந்து யாராச்சும் வந்தாங்களா இல்ல போனாங்களா? சொல்லு. ஏம்மா நீயே தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசலாமா? அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால தானே அவங்க வீட்ல இருந்து யாருமே வர முடியல. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. தெரியுதுல, அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை இருக்கும்போது மட்டும் ஏன் பணம் தேவைப்படுது? என் மொபலுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவனாகவே எடுத்து கொடுத்தா வராளுங்க அம்மையும் மொபலை வரிஞ்சு கட்டிக்கிட்டு. ஏம்மா நீ பேசுறது ஏதாச்சும் நியாயமா இருக்காமா கொஞ்சமாச்சும்? எல்லாம் கரெக்டா தானே பேசுறேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. என்னோட சொத்து என் புருஷன் சம்பாதிச்சது என் பேர்ல இருக்கு. நான் யாருக்கு வேணா எழுதி வைப்பேன். என்ன இவ்வளவு நாள் அமைதியா இருந்துகிட்டு இப்ப சொத்துன்னொன்னே நீ வரையோ சண்டைக்கு? நீ பேசாத ராதிகா, அமைதியா சொல்லிட்டேன். நான் பேசதான் செய்வேன். இதுல எனக்கும் பங்கு இருக்கதான் செய்யுது. எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் ராதிகா காரணம். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு இப்பவுமே நீ கிளம்புற. நான் கிளம்பணும் இந்த வீட்டை விட்டு? எம்மா பாத்தியா உன் மோவனை சொல்லுற ஆக்கத்தை? ஆமால, என் மோவ எதுக்கு கிளம்பணும்? இப்ப சொல்றேன், உன் மாமியார் இந்த இடத்துல இருக்க கூடாது, இப்பவே கிளம்பணும். இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, நான் நேத்தே சொல்லிட்டேன் சரிங்களா? நீங்க நகையை கொடுத்த உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நகையை கொடுத்துட்டீங்க. என் பொண்ணு நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும். நான் கிளம்புறேன். இப்ப மட்டும் சம்மந்தியோ உனக்கு? உன் பொண்ணனா பத்திரமா பாத்துக்கணும் என்ன? நீ என்ன கேட்காத கேள்வி கேட்ப, திட்டாத திட்டுவ. இப்போ நான் உன் பொண்ணை பாத்துக்கணுமா? உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ உன் கையோட கூட்டிகிட்டு போ, இல்லன்னா இங்க விட்டுட்டு போ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் பொண்ணு எக்கடு கட்டாலும் நான் வந்து கண்டுக்க மாட்டேன். என்ன சம்மந்தி அம்மா இப்படி பேசுறீங்க? உங்களை நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இங்க பாருங்கம்மா, என்ன நம்பிதான் கல்யாணம் படுத்தி கொடுத்தேன்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க தான் சொன்னீங்க நேத்து அவனை நம்பிதான் வந்தான்னு சொல்லிட்டு. அவன் பாடாச்சு அவ பாடாச்சு, 2 பேரும் எப்படியாச்சும் போட்டேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி சின்ன தோற, நான் செலவு பண்ண வளகாப்புக்கு செலவு பண்ண எல்லா பணமும் எனக்கு வேணும். இப்போவே இந்த நிமிஷமே வேணும் எனக்கு. ஏமா என்னம்மா சொல்ற நீ? ஆமால, எப்போ நீ வந்து இந்த மாதிரி அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னையும் என் மொபைலையும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா நான் எதுக்கு அவளுக்கு வளகாப்புக்கு செலவு பண்ணணும்? அதான் உங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, சீமதோர எல்லாம் வாங்கி கொடு, எனக்கு இப்பவுமே வேணும். ஏமா நீ என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எல்லாம் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது இப்ப எனக்கு இப்ப நடந்து ஆகணும். இல்லன்னா உன் பொண்டாட்டி இப்பவுமே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அவங்க அம்மா கூட. ஓ நீ அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி சரி, நானும் சொல்றேன். உனக்கு மருத்துவமனையில இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ செலவு பண்ண காசுல யார் காசு சொல்லு, வய திறந்து சொல்லு. அது மட்டுமா, உன் மொபைலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன், அது யாரு காசு சொல்லு, இப்ப வாய திறந்து சொல்லு. அப்ப நானும் கணக்கு பார்த்தேன்னா என்ன ஆவறது? இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா உழைச்சு போட்டிருக்கேன், சும்மா இல்ல. அண்ணே என்னண்ணே நீ பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறியா? அதெல்லாம் உன்னுடைய கடமை. அது எப்படிமா ராதிகா? எனக்கு பண்ணும் போது வந்தா மட்டும் உங்களுக்கு வந்து செலவு, உனக்கு பண்ணா அது கடமையாயிருமா? மச்சான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? யோ மச்சான், நீ எல்லாம் பேசாத. போன தீபாவளிக்கு வந்துட்டு 3 பவுன்ல தங்க செயின் இல்லைன்னா நானே குளிக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அது அடுத்த செகண்ட் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு உனக்கு தங்க செயின் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ இன்னைக்கு அவ கூடயே சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ பழி வாங்கிட்டு இருக்கா. எங்களுக்கு ஒண்ணு அந்த மாதிரி புத்தி இல்ல, நீ தான் வந்து அந்த மாதிரி இருக்கா. அம்மைய கூட ஒழுங்கா பாத்துக்காம பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மைய கொடுமைப்படுத்திக்கிட்டு. யாரு நானா? அத வந்து உங்க ஊர்ல கேட்டா சொல்றாங்க நீ என்ன அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதோர மசன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நான் இப்ப சொன்னதே எனக்கு நடந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் உன் மாமியார் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். செகண்ட் நான் வளகாப்புக்கு ரெடி பண்ண எல்லா பணமும் எல்லாமே எனக்கு இப்ப வந்து ஆகணும். அவ்வளவுதான். என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ உன் மனசுல? ஏலே இல்லன்னு வச்சுக்கோ, நான் சொத்து மொத்தத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாச்சும் போய்கிட்டே இருப்பேன். ஓ அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? சரி எழுதி வை, நானும் பாக்குறேன். சின்ன பொண்ணு நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு இனிமே நம்ம எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். ஆமா சின்ன பொண்ணு, நீங்க இங்கதான் இருக்கணும். உங்க மாமியார் சொன்ன மாதிரி நான் வேணா வீட்டை விட்டு கிளம்புறேன், சரியா? ஆனா நீ கோவப்பட்டு எக்கார்ந்து கொண்டு இங்க இருந்து கிளம்பி வரக்கூடாது, சரிங்க? ஏல சின்னதர, என்னமா? நான் இவ்வளவு சொல்லியும் நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேனே.
இங்க பாருமா, நான் இதுதான் கடைசி வாட்டியா சொல்றேன். இந்த மாதிரி சொத்து எழுதி கொடுக்க, அவளுக்கு இதை எழுதி கொடுக்க, நீ என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாம போயிரும் பாத்துக்கோ. நான் ஏதாச்சும் உன்னை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன மச்சான், மிரட்டுறீங்களா மாமியார? யோ, இது எங்க வீட்டு விஷயம். முதல்ல நீ வீட்டை விட்டு கிளம்பியா. என்ன, அவர் என்னுடைய மாப்பிள்ளையாக்கும், நீ எப்படி அவரை வீட்டை விட்டு கிளம்ப சொல்ல முடியும்? உனக்கு எப்படி இந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு, சரியா? உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருந்து கிளம்ப முடியாதுன்னா என் புருஷனை இந்த வீட்டுல இருந்து கிளம்ப முடியாது. அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இப்ப சொல்றேன், இனிமே நீங்க நடந்துக்கிற நடத்தைய வச்சுதான் இருக்கு யாருக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏண்டி அங்க பேசிக்கிட்டு இருக்க? வா நம்ம போவோம்.